ஏய் நீ என்ன கையில் வச்சிருக்கிற? என்னது இது? எப்போ எடுத்த? அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துருக்குற? அவ்வளோதான், மை ஷாப்பிங் ஓவர். இன்னும் இவ்வளோ தூக்கி வச்சிக்கின்னு மை ஷாப்பிங் ஓவர் அப்படின்ற. நீ செலக்ட் பண்ணணும்ல. பட்ஜெட்டு எவ்வளோ பட்ஜெட்? 2+2வா? இப்போ என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். சரி கம். ஷோ பண்ணு. இது லாங் ஸ்கர்ட்டு, டாப்பு. ஐயோ சத்தியமாக போட மாட்டான். நீ அவங்ககிட்ட கேட்டுட்டு செய்ப்பா. நீ இண்டிவிஜுவலாக டிசைட் பண்ணாத, உனக்கு அந்த ரைட்ஸே கொடுக்கல அவன். ரைட், ஓகே. இது எதுக்கு இந்த டாப்பு? இந்த ஸ்கர்ட் வேற கீழே இந்த ஸ்கர்ட் டாப் இருக்கான்னு போய் பார்க்கலாம். இந்த ஸ்கர்ட் என்கிட்ட இல்லை. அடுத்தது பாப்பா, இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் பாப்பா. நோய் போயிட்டா. சரி, ஓகே, நல்லா இருக்குது. சும்மா இது அங்கே இருந்தது. ஓகே, வேர் பண்ணி காட்டு எல்லாத்தையும். இது வேணாம், இது டாப் வேணாம், நல்லா இல்லை. இது வேணாம், ரிஜெக்டட். அப்படியே வை, அப்புறமா போட்டுக்கோ. எனக்கு பேண்ட் வேணாம்ப்பா, ஏகப்பட்ட பேண்ட் இருக்குது. அதுவும் நல்லா இல்லை, நல்லா இல்லை. சீரியஸாக வேற பார்க்கலாம். ஓகே, அந்த பொண்ணும் நல்லா இருக்குது. நீ போட்டு காட்டு, டிசைட் பண்ணலாம். பாப்பா, இந்த மாதிரி எத்தனை எடுப்ப? இது மாதிரி வேணாம், நல்லா இல்லை. வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி போய். ஓகே, நீங்கள் மட்டும்தான் எடுப்பீங்களா? இங்கே பார், இங்கே பார். எல்லாத்தையும் புட்டிங்க தூர கடாச போகிறோம் பாரு, தட்டால்னு. உங்கள் பட்ஜெட் ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருக்குது. சிம்பிளாக இருக்கு, எலகண்ட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குது. சரி டாடி, பட்ஜெட் சொல்லு. பட்ஜெட்டா? இப்போ என்ன உங்களுக்கு என்ன ஆஃபரில் இருக்குது? ஆஃபரில் இருக்குதா? ஆஃபரில் இருக்கான்னு கூட நாங்கள் யாரும் செக் பண்ண, அப்படியே எடுத்துகிட்டு வரோம். ஏய், கூப்பன் தானே, ஆஃபர் எதுவுமே இல்லைல்ல? என்ன பாப்பா இது இவ்வளோ மூட்டையை? அரிசி மூட்டை 25 கிலோ அரிசி மூட்டை மாதிரி எடுத்துன்னு வந்துருக்குற. இதெல்லாம் வேணாம், அது எந்த மட்டும்தான் தூக்குவேன். ஒவ்வொரு வாட்டியும் உங்களது தூக்கி நான் ஓடா தேஞ்சது போதும்ன்ட்டு நான் எனக்கு எடுத்துன்னு வந்துருக்கிறேன். நான் நிறைய வச்சுருக்கேன், 5 வச்சுருக்கேன். ஓகேவா? பேபி மாவை பொறுத்து இருக்குது. அந்த இந்த கேப் மாதிரி எதாவது பண்ணுச்சு அப்படின்னா எடுப்பேன், இல்லைன்னா எதுவுமே எடுக்காமல் வருவேன். நாளைக்கு வெளில போகிறதுனால 1400 கொண்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் 999 கொண்டு எடுத்துருக்கேன். இதுவும் 999 என்ன கணக்காகுது இது? ஏன்னா போனா போயிட்டு அப்படின்ட்டு பாப்பா செம்மையா எடுத்துன்னு வந்துட்டு போல் இருக்குது. 400 பேலன்ஸ், 400 பேலன்ஸ் இருக்கா? ஸ்லிப்பர் அலோடா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஐ திங்க் வந்து ஷாப்பிங் vlog அப்படின்ட்டு என் சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் போட்டு. அப்படியா? ஆமாம், எதுவுமே உன் என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்லாம் ஃபுல்லாக எங்களுதில் தான் வந்தது. ஆமாம், ஏன்னா நம்ம சிந்தின சிற்பிகள் மாதிரி சிந்தினதெல்லாம் எடுத்து உந்தில் போட்டுட்டு இருந்தோம். ஆமாம், எல்லாரும் வந்து என்னோட சேனலை வந்து vlog நீங்கள் கேட்குறீங்கல்ல போடுங்கன்ட்டு நான்லாம் vlog எடுக்கிறேன்.
ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நல்ல கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து மாமா பேபி மேல போட்டு இருக்கிற மிஞ்சி மோன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து ஏஜி விளாக்ஸ்ல போடுறாங்க. இது நியாயமா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு போக போறோம். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோம். நார்மலாவே நீங்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுப்பேன், அது என்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதுன்னு தனியா சொல்றேன் அப்படின்னு. இல்ல இல்ல ஆக்சுவலி பில் வேணா காமிச்சிட்டு. ஆமா, நான் நியாயமா வந்து ஒரு நியாயமா எதுக்கு நான் சிரிக்கிறேன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா எங்க அம்மா எனக்கு பின்னாடியில இருந்து சைகை காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நான் இப்போ ஒரு 3 to 4 vlogsலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் யாரு, வேற யாரும் இல்லை, நம்ம அம்மா டேடியை தான் நீங்க சொல்றீங்க. ஸோ அதிகமாக இருக்குது, நீ பேசுறதோட அவங்க பேசுறது தான் போனால் அதிகமாக இருக்குன்ட்டு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அதனால எங்கள் அம்மா திருந்திட்டாங்க. எங்கள் அம்மா வாங்கின திட்டு எங்கள் அப்பாவும் வாங்கினாங்க. எங்கள் அம்மா என்ன பிசு என்ன பேச அவர் பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ வந்து அதானே அது சொல்லுவேன் என்ன அப்படின்னா, ஏமா மௌன வரதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பேசலாம். என்ன அப்படின்னா இது மேலே எனக்கு தலைக்கு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் vlogல வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எனக்கு வந்து ஒரு அக்கா வந்து கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களது தான் நான் மோஸ்ட்டாக இப்போ போடுறேன். ரிங்கெல்லாம் உங்களுக்கு அந்த அக்கா வாங்கி கொடுத்ததை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் இதை பார்த்தேன், எனக்கு இது ரொம்ப அவங்க அந்த கிஃப்ட்டு அந்த பாக்ஸை பார்த்ததுல வந்து இது எனக்கு என்னைக்காவது போகணுன்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நான் இன்றைக்கி எடுத்து நான் என் ஸ்டைலில் சும்மா போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஓகேவா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னை ஸ்கூலுக்கு எப்படி கலப்புவாங்கன்ற நினப்பு வந்துருச்சா என்னன்னு தெரில. என்னை உட்கார வச்சு 2 பேரும் முடியல, எனக்கு வலிக்குது, விட்டுருங்க, நான் அதை போடவே இல்லை அப்படின்ற. அதை காட்டு முதல்ல. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி காட்டுனா எப்படி, இப்படி திருப்பி காட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஆமாம், பெட்டு ஃபுல்லாக அந்த முடி இப்போ பீச்சிட்டு கீழே விழுந்துருந்துச்சு, நான் பார்த்தேனே. ஏன்னா பிடிச்சி இப்படின்றாங்க மனசாட்சியே இல்லாமல் ஒரு குழந்தையோட தலையை பிடிச்சி இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள். 2 பேரும் மாற்றி அது நல்லா இல்லைன்ட்டு எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அப்பா மாற்றுவார், இது நல்லா இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லி எங்கள் அம்மா மாற்றுவாங்க. இப்படி மாற்றி ஒரு 20 நிமிஷம் என் தலையை வச்சு அவங்க வந்துட்டு இன்னைக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. எது இந்த ஒரு பேண்டு போட்டுறது. கடைசியில் நீங்கள் இப்போ அது என்னதான் காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன், நீங்கள் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி ஒன்றும் அப்படியே விட்டுருக்கணும். போ வந்து ஃப்ரண்ட்ல தெரியுற மாதிரி போட்டு கொடுத்துருக்கணும், நல்லா இருந்திருக்கும் காமெடியாக. அப்படியே குழந்தைங்களுக்கு போ போட்டிருப்பான். சீச்சி அழகா இருக்கு, இது அழகா இருக்கா, சரி ஓகே ஃபைன், எங்கள் அப்பாவுக்கு அழகா இருக்கா, நீங்கள் விட்டுருங்க, நான் இப்படியே போட்டுக்கிறேன்னு சொல்லி நான் அது அவுக்க கூட இல்லை, நான் இப்படியே போட்டுடலாம், நம்ம அவுத்துட்டா திருப்பி அவங்க நான் திருப்பி பண்ணுறேன்ருவாங்கன்ட்டு நான் வந்து அவுக்கவே இல்லை, அப்படியே இருக்கட்டும் தலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஸோ அதுதான் எங்கள் அம்மா வந்துட்டு இதுன்னு சொல்லுன்னு எங்கள் அம்மா பின்னாடி பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ போதும், நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு என்னதான் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றத காமிச்சிடலாம். எங்கள் அம்மா வந்து ஏமாத்திட்டாங்க எங்கள் அப்பாவை. ஓகே, ஆமா உண்மையிலே போன வாட்டி அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க கோட்டால, இந்த வாட்டியும் எங்க அப்பா ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஒரு கோட்டால ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. ஸோ பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேமா. ஸோ இது வந்து யாருக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என் தம்பிக்கு வராங்க, சரிங்களா இல்லையா, இது என் தம்பிக்கு. இது போட்டு பார்த்தோன்னே அவனுக்கு என்ன இருந்தது, டைட்டாக இருந்ததா லூஸாக இருந்ததா, ஃபிட்டிங்காக இருந்ததா. அதனால் வந்து எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, நான் சொல்கிறத பேச்சை கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க. இது இன்னும் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தெரியல. நாங்கள் நிறைய நல்லது காமிச்சோம், அவனுக்கு அது பிடிக்கல. கடைசியில் இதுதான் பிடிச்சிருந்ததா இல்லை எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இல்லை இன்னொன்று காமிச்சோம், அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என் தம்பியோட டிஷர்ட், ஒன்லி ஒன். எல்லாருக்குமே வந்தா எக்ஸப்ட் மை மதர். ஏன் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆமா டாடி பாவம் எடுத்து நான் எடுத்து வச்சேன், ஆனா நான் தூக்கி போட்டு வந்துட்டேன் வேணான்ட்டு. 2 சட்டை எடுத்துட்டு வந்தியாப்பா? இன்னைக்கு தான் பேசினுங்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்தேன்ல 2 பேண்ட் எடுத்தேன், ஒரு டிஷர்ட் எடுத்தேன், ஆனா வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேன். அப்புறமா தூக்கிட்டு போட்டாங்க. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப அழகா இருந்ததுன்னு எங்க அப்பா சொன்னாரு, ஏன்னா நான் பார்க்கல. பட் இந்த ட்ரெஸ்ஸே அழகா தான் இருக்கு, பிரிட்டியா இருக்கு, கலருமே சூப்பர் கலரு, பார்க்கவுமே அழகா இருந்துச்சு. என்னம்மா எம்மு சைஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? கரெக்டாக தான் இருந்தது. கரெக்டாக இருந்துச்சு. ஐயோடா சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். நம்ம ஏன் அது பேச்சுக்குள்ளலாம் போவானே. ஸோ எங்க அம்மா ஏமா இந்த யோகா மேட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்களே என்னாச்சு? இருக்குது ஒரு வாரத்தில் குப்பை கூட பக்கத்தில் இருக்குது.
எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது மழை பெய்யும், எங்கன்னா மழை பெய்யுது இல்லை அப்படின்னும். ஸோ வந்து இது என்னம்மா எம்ஏ இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், கரெக்டாக இருந்தது. அம்மா அது நெக்ஸ்ட் மைக் நான் நிறைய எடுத்தேன், நீங்களும் பார்த்தீங்க. கடைசியில் இது ஒன்று போட்டிருந்தது, போட்ட உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கே போகல. ஸோ நான் இதை பிக் பண்ணேன். ஆமாம், இதுதான் இது காமிக்கும் போது எங்கள் அப்பா என்ன சொன்னார், என்ன வார்த்தை சொன்னேன். இல்லை வேணாம், அது நல்லா இல்லைன்னு. ஆனால் போட்டோன்னு சூப்பர். இதோ அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்குது, இந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும், உனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒன்று காட்டு. அதை காட்டு. நல்லா தான் இருந்தது, அந்த பிள்ளையோட சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது இது. ஓகே, அதே மாதிரி ஒயிட் ஸ்லிப்பர் உங்ககிட்ட இருக்குது. ஆமாம், என்ன ஒயிட் ஸ்லிப்பர்? அதே தான் போட்டுருக்குது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம போட்டு போகிற ட்ரெஸ். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பேண்ட் நல்லா வந்து ஷிம்மராக இருக்குது. ஐ மீன் கிளிட்டரிங்காக இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா லேஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலேயும் இங்கே வந்துட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி விடுங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு போடணும். தான் எனக்கு வேறு போடவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால சரி நம்ம வேறு ஆப்ஷனுக்கே போவேண்ணா, அமைதியாக இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் மேட்சிங்காக வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் இங்கி பிங்கி பாங்கி போட்டு தான் செலக்ட் பண்ணணும். எது நல்லாயிருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ABCD டியில் இது அதுதான் நல்லாயிருக்கும். பெருசு தான் நல்லாயிருக்கும் நினச்சேன். எங்கள் அப்பா எதாவது சொல்லுவாங்க. பெருசு தான் நல்லாயிருக்கும். இதானே? ஓகே டன். ஸோ காட்டாத. ஆமாம், ஏன்னா நம்ம நெக் பீஸும் எதுவும் போட போகிறது கிடையாது, கோல்டு மட்டும்தான் போட போகிறோம். ஸோ தேங்க். கையில் எடுத்து காட்டு, உண்மை தெரியல. நல்லா இருக்கு. ஆமாம், பரவாயில்ல, வாங்கிப்போம். ஒரு வருஷத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு போட்டு அடி, அவள் தான். நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை விட சூப்பராக கிடைக்கும் பெங்களூர்ல. பேண்ட் கிளிப் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்ல, அதை யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு வச்சிடறேன். நான் எடுத்து எங்கேயுமே வைக்கிறது இல்லைன்னா தலையிலே குத்தி சுற்றுறேன். ஸோ வந்துட்டு நான் தொலைக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டெட்டும் போட்டு வந்து அப்படியே இதில் வச்சு அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இதுதான் என்னோட இது. ஸோ டாடி வந்து இது செலக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ABCD எது நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மை வாட்ச்சு, நான் இது தான் போட போகிறேன். என்னோட ராகா தான் போட போகிறேன். ஓகே ஓகே. எப்பவுமே இந்த வாட்ச் கூட நான் ஒரு பிரேஸ்லெட் ஆட் பண்ணுவேன். அந்த பிரேஸ்லெட் நான் இந்த வாட்டி ஆட் பண்ண போகிறது இல்லை. ஏன்? பிகாஸ் இந்த பிரேஸ்லெட்டோட ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன். கம்மி. ஸோ இந்த சில்வர் பிரேஸ்லெட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் என்கேஜ்மெண்ட்டுக்காக இவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து பாவம் எனக்காக அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஊர் சுற்றுறதுக்காக தான் மெயின். ஆனால் பரவாயில்ல, என் குழந்தைங்க எனக்காக வந்து ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் போய் ஒரு நாள் ஃபுல்லாக தேடி எனக்கு இந்த சுற்றிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் பிரேஸ்லெட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் ஸோ க்யூட். நான் வந்து அவங்கக்கிட்ட அப்போயே சொன்னேன், இந்த பிரேஸ்லெட்டை நான் ஹேண்ட்லேருந்து எடுக்கவே மாட்டேன், ஸோ இதே போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்றத அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த பிரேஸ்லெட்டை நான் அவுக்க மாட்டேன். ஸோ இந்த பிரேஸ்லெட்டோடைய இந்த வாட்ச் இது நல்லா இருக்கும், நல்லா இல்லையா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்குமே நான் அவுக்கவே மாட்டேன், எப்போவுமே இது கூடயே வச்சு போட்டுப்பேன். ஸோ ஆல்வேஸ் வந்து அவங்களும் என் கூடயே இருக்கிற மாதிரி இந்த பிரேஸ்லெட் என் கூடயே இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை நம்ம மீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இன்னைக்கான vlog, இன்னைக்கான பர்ச்சேஸ் எல்லாமே இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டக்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.